இந்த செய்தியில் ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிவதை நாம் பார்க்க போகிறோம். ஒரு நபர் ஒரு நாள் உங்களிடம் வந்து, முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர், நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஆளாக்குவேன் என்று சொன்னா நீ என்ன பண்ணுவீங்க? உடனே புறப்பட்டு போயிடுவீங்களா? கண்டிப்பாக போக மாட்டீங்க. அந்த ஆள்கிட்ட கேட்பீங்க, நீர் யார்யா, நீர் சொல்கிறத நான் எப்படி நம்ப முடியும் என்று பல கேள்விகளை நாம் கேட்போம். ஆனால் கடவுள் பொய்யான தெய்வங்களை கும்பிட்டு கொண்டிருந்த ஆபிரகாமிடம் வந்து, மெய்யான கடவுள், நீ உன் இனஜன பந்துக்களை விட்டுவிட்டு நான் சொல்லக்கூடிய இடத்திற்கு புறப்பட்டு வா என்று ஆபிரகாமிடம் அவர் சொன்னார். நான் ஆபிரகாமாக இருந்தால் கேட்டிருப்பேன், நீர் யாரு, என்ன உமக்கு எப்படி தெரியும், எதை நம்பி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது, இது என்ன சாதாரண விஷயமா, நீ சொல்கிறதெல்லாம் நடக்குன்னு நான் எப்படி நம்புறது என்று 1008 கேள்வி நாம் கேட்டிருப்போம். ஆனால் ஆபிரகாம் ஒரு கேள்வி கூட கேட்கல. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், கடவுள் ஆபிரகாமுக்கு முன்னால் தோன்றின போது அவரிடத்திலிருந்து ஏதோ ஒன்று ஆபிரகாம்கிட்ட போய் கேள்வி கேட்காதபடி அவனை செய்திருக்குது, அவனை கடவுளை நம்பும்படி செய்திருக்கிறது. ஸோ அவர் உண்மையான கடவுள், அவனுடைய வாழ்க்கையில் அதுதான் முதல் தடவையாக அவன் கடவுளை சந்திக்கிறான். அவர் தான் உண்மையான கடவுள் என்று ஆபிரகாம் உணர்ந்து அறிந்தான். அதனால் அவன் கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்காக தன்னை தயார்படுத்தினான். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏனென்றால் ஆபிரகாம் அந்த இடத்துல வருடக்கணக்காக தங்கி வேரோன்றி விட்டான். இப்போ அவன் வேரோடு தன்னை பிடுங்கி கொண்டு போக வேண்டும். கடவுளுடைய கோரிக்கை மிக பெரியது. நீ உன் இனஜன பந்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு நீ வர வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை விட்டுவிட்டு, உன்னுடைய இனஜன பந்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு, உன்னுடைய மனைவி, உன்னுடைய கால்நடைகள் போன்ற உன்னுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு நான் சொல்லுகிற இடத்திற்கு நீ புறப்பட்டு போக வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய தாய் தந்தையர், இனஜன பந்துக்கள், தன்னுடைய நண்பர்கள், சமுதாயம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஊர் பேர் தெரியாத இடத்திற்கு கடவுள் நான் உன்னை கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்கிறார். வழி தெரியாத இடத்திற்கு, இதற்கு முன்பு அறிந்திராத இடத்திற்கு, இதுவரைக்கும் அவர் கேள்விப்பட்டிராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆபிரகாம் ஒருவேளை நினைத்திருக்கலாம், கடவுள் என்னை கார் கொடுப்பார், பங்களா கொடுப்பார், சொத்து கொடுப்பார், சுகம் கொடுப்பார் என்று. ஆனால் ஆபிரகாம் ஒரு பெரிய விலையை செலுத்துகிறான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போவதற்கு. அவன் வாழ்ந்து இருந்த அந்த இடத்தை விட்டு அவன் புறப்படுகிறான். அவன் மெய்யான கடவுளை நம்பினான். இதுதான் ஆபிரகாம். இதுதான் நாம் கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழி. நாம் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை நம்ப வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.